வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எங்க ஊர்ல ரொம்பவே ஜோரா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. அதுக்கேற்ற விதமா நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் செய்து பார்க்க போறோம். அதுதான் பர்தா பிரியாணி. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பர்தா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பர்தா பிரியாணி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி, 1.5 kg சிக்கன், வேக வச்ச முட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய், பெருஞ்சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம், பொன்னிறமா பொரிச்சு வச்சிருக்க 4 பெரிய வெங்காயம், அரைச்சி வச்ச 2 பெரிய சைஸ் தக்காளி, மல்லி இலை, புதினா இலை பேஸ்ட், 5 பச்சை மிளகா, 1/4 கப் தயிர், அரைச்சி வச்ச 1/4 கப் முந்திரி, 3 கப்பு மைதா மாவு, பாதி லெமன், 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, 2 முட்டை, தேவையான அளவு எண்ணெய், நெய் தேவையான அளவு, 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 தக்கோலம், 3 கிராம்பு, 5 ஏலக்காய், உப்பு தேவையான அளவு. இந்த பர்தா பிரியாணி பண்றதுக்கு முதல்ல பிரியாணி அரிசி ஊற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வெளியே உள்ள ஒரு கோட்டிங், அதாவது பர்தா பண்றதுக்கு நாம இப்போ மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். நாம இப்போ இந்த மாவை பிசைறதுக்கு முன்னாடி நாம இப்போ ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கோம். அதோட கூட நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் கூட இந்த சுகரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்கு சேர்க்கிறோம்னா, இந்த மாவை நம்ம நல்லா பிசையும் போது இது நல்லா வரதுக்கு, ஒரு நல்ல பதத்துக்கு வரதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். அடுத்ததா நம்ம இப்ப ஈஸ்டும் இந்த சுகரும் கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம ஒரு முட்டைய உடைச்சி கலக்கி வச்சிருக்கோம், அதை இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா இடமும் இது படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லா இடமும் படுறது மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுட்டோம். அடுத்ததா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை 2 மணிக்கூர் நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதுல நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போதான் இந்த பர்தா வந்து சாஃப்டா வரும். அதுக்கு தான் நம்ம இப்படி பண்றோம். அடுத்ததா நம்ம சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் இதுல 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீஸா இருக்கு. இதுல நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணலாம். அடுத்ததா 1.5 டேபிள் ஸ்பூன் பொடிச்சு வச்ச ஏலக்காவும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததா 1/2 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்க மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 கப்பு முந்திரி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா டீப்பா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதுல இந்த ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் கூட மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததா இத 1 மணிக்கூர் நாம ஊற வச்சுக்க போறோம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னு இல்லை, நம்ம வெளியே வச்சுக்கலாம். பிரியாணி அரிசி வேகிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுத்ததா பிரியாணி அரிசியை வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணியை அடுப்புல வச்சிருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா முழுசா எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 தக்கோலம், சின்ன பீஸ் பட்டை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நல்லா நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாதி பீஸ் லெமனை நம்ம அதுல பிழிஞ்சி இந்த ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எதுக்கு ஆட் பண்றோம்னா நம்ம ரைஸ் வந்து ஒட்டி பிடிக்காம தனித்தனியா வரதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்றோம். இப்போ நம்ம அதை பிழிஞ்சு ஊத்திக்கலாம். தம் போடுறதுனால இந்த அரிசி வந்து 70% வந்து வெந்தா போதும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வடிய வச்சு எடுத்துக்க போறோம். அப்பதான் இந்த ரைஸ் வந்து ஒட்டி பிடிக்காம தனித்தனியா வரும். அடுத்ததா சிக்கனை நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக முதல்ல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா முழுசா உள்ள கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததா வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நாம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை வந்து போறது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நம்ம பாருங்க, உள்ளி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த தக்காளில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியா வந்திருக்கு பாருங்க. இதான் கரெக்டான பதம். இந்த சிக்கன் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரணும். அப்போதான் இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நாம இப்போ இதுல எந்த தண்ணியும் ஆட் பண்ண போறது இல்ல. ஏன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி ஊறி வரும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வேகிறதுக்காக சிக்கனை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம்.
நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஒரு 50% அது வெந்துடுச்சு. இன்னும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் வத்தி வரணும். கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கு இல்லையா, நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை தான், நம்ம மரினேட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டைம் வந்து தண்ணி தான் இது கொஞ்சம் கூட வத்தி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பர்தா பிரியாணி பண்ணுறதுக்கு மாவை நம்ம விரவி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மாவு நல்ல பதத்தில் வந்திருக்கு. இது நம்ம சப்பாத்திக்கு நம்ம உருட்டுற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பரத்துறது மாதிரி பெருசா நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். நாம இந்த மாதிரி ஒரு கடாயில தான் இந்த பர்தா பிரியாணியை தம் பண்ணி எடுத்துக்க போறோம். நாம எந்த ஓவனையும் யூஸ் பண்ண போறதில்ல. நார்மல் கடாயில வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ்ல வச்சு பண்ண போறோம். நம்ம இப்போ இந்த சப்பாத்தி மாதிரி பரத்தி வச்சிருக்க மாவை இந்த கடாயில சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடம் படுறது மாதிரி சுத்தி நம்ம அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த ரொட்டி வந்து வேகும் போது இந்த கீயும் சேர்ந்தா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ பாருங்க, இந்த கடாயில் நம்ம பரத்தி வச்ச இந்த மாவை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். தம் போடுறதுக்காக நம்ம வடித்து வச்ச பிரியாணி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெடியாக இருக்குது. நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரெடியாக இருக்குது. சின்னதாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை ரெடியாக இருக்குது. பாதியாக கட் பண்ணி வச்ச எக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி கார்னிஷ் பண்ணி தம் போடலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் படுறது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கார்னிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை கார்னிஷ் பண்ண வச்சுக்கலாம். அடுத்ததாக பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வேக வச்சிருக்க பிரியாணி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கேசரி பவுடர் நமக்கு கடையில் கிடைக்கும். அதை வந்து நம்ம சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது பிடிக்காட்டி நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இதில் கார்னிஷ் பண்ணதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா திரும்பவும் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், அப்புறமா மல்லி இலை, 2 முட்டை, தக்காளி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கலருக்கு வேண்டி இந்த கேசரி பவுடரில் மிக்ஸ் பண்ண சாதத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு முட்டையை உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கோம். இதை நம்ம ப்ரஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் எல்லா இடமும் படுற மாதிரி
டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறது. அடுத்ததாக நாம் இதை சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ இது லோ ஃப்ளேமில் இருக்கனால ஒரு மூடி வச்சுருக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வருது. இப்போ பாருங்கள், இந்த மைதா மாவு சைட்லலாம் வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மறைச்சி போட்டுக்கலாம். அடுத்ததா மீதி இருக்கக்கூடிய இந்த எக்கை நம்ம இப்படி பரத்தி வச்சுக்கலாம். அடுத்ததா இது கூட நம்ம கொஞ்சம் கீயும் ஃபைனலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். ரொம்ப நம்ம டைட்டா மூடி வைக்க வேண்டியதில்லை, லைட்டா மூடி வச்சுக்கலாம். அந்த எக் வந்து கொஞ்சம் வெந்து வரணும், அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த மாதிரி மூடி வச்சிருக்கோம். லோ ஃப்ளேம்ல நம்ம இதை வச்சு வேக வச்சுக்கலாம். நம்மளோட பர்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட பர்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அந்த எக்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட அடிப்பொலியான பர்தா பிரியாணி சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வாசனையா இருக்கு. நம்ம நெய்யும் எக் இதெல்லாம் சேர்த்து அந்த மைதா மாவு இதெல்லாம் கலவை மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு நல்ல ஒரு மணமா இருக்கு. பாருங்க, நல்ல சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி பிரியாணி பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.